வீசும் காற்று, பசுமையான வெளிகள், மரங்கள் எங்கும் ஒலிக்கின்ற பறவைகள். இவ்வழகிய பொழுதில் ராஜா வீரசேகரன் தனது வீரர்களுடன் சென்று கொண்டிருந்தார். சென்னியபுரத்தின் புகழ்பெற்ற மன்னன் அவர். தனது அன்புள்ள மக்களுக்கு நீதியையும் அமைதியையும் வழங்கிய மன்னன், அவருடைய வீரர்கள் அனைவருக்கும் ஒரு இலட்சியத்தின் பொறியாளரானவர். இன்று அவர் மற்றும் அவரது வீரர்கள் மாமூலான தேரோட்டத்தில் சென்று கொண்டிருந்தனர். அவருடன் மதுரை என்ற போர்க்கிழவன் இருந்தார். மதுரை தனது உன்னத வீரத்திற்கும் பக்திக்குமான உணர்ச்சிக்குமான அடையாளமாக இருந்தார். அவர் ராஜாவின் வலது கைதான். அரசின் எல்லையைச் சுற்றி உலா வருவதற்காக இன்றைய பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சூரியன் தனது ஒளியால் பூமியை வாழ்த்திக் கொண்டிருந்தார். ராஜா தனது தேரில் அமர்ந்து தனது அருகில் செல்லும் மதுரையுடன் சுவடுகளைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார். மதுரை ராஜா பேசத் தொடங்கினார். நாம் எங்கள் நாட்டின் எல்லைகளை பராமரிக்க வேண்டும். நமது மக்களுக்கு நம்பிக்கையை அளிக்க வேண்டும். மதுரை தலை நிமிர்ந்து, ஆமாம் ராஜா. நமது நாட்டின் எல்லைகள் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பகைவருக்கு நம்மிடம் நுழைய வழி இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த நேரம் அவர்கள் ஒரு ஊரின் அருகே வந்தனர். அந்த ஊர் அழகானது, ஆனால் மக்களின் முகத்தில் ஒரு கவலை தெரிந்தது. ராஜா அதை கவனித்தார். மதுரை, இவ்வூரில் என்ன நிகழ்கிறது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியுமா? ராஜா கேட்டார். மதுரை தலை ஆட்டினார். நிச்சயமாக, ராஜா. நான் உடனடியாக விசாரணை செய்கிறேன். அவர் அந்த ஊரின் தலைமகனிடம் சென்று சந்தித்தார். தலைமகன் அரசனை பார்த்ததும் வணங்கி தனது பிரச்சனைகளை விளக்கினார். மன்னா, நமது ஊர் ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டுள்ளது. பக்கத்து நாட்டின் கொள்ளையர்கள் நம்மை அடிக்கடி தொந்தரவு செய்கின்றனர். நாங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்புடன் இருப்பதோ அவ்வளவு கஷ்டமாகி வருகிறது. இதைக் கேட்டதும் ராஜாவின் முகத்தில் கடுமையான கோபம் தெரிந்தது. நீங்கள் சும்மா இருப்பதை என்னால் அனுமதிக்க முடியாது. நாங்கள் இதற்கு ஒரு தீர்வை காண வேண்டும். மதுரை உடனே தனது வீரர்களுக்கு உத்தரவு கொடுத்தார். நம்முடைய சகோதரர்களை பாதுகாக்க வேண்டும். தயவு செய்து அனைத்து வீரர்களையும் தயார் செய்யுங்கள். வீரர்கள் தங்களது ஆயுதங்களை எடுத்து அரசனின் உத்தரவை கடைப்பிடித்தனர். அவர்கள் கொள்ளையர்களை எதிர்கொள்ள தயாரானார்கள். ராஜா மற்றும் மதுரை இருவரும் முன்னணி வீரர்களாக இருந்தனர். இரவு இருட்டில் அவர்கள் காத்திருந்தனர். அச்சம் இருந்தது, ஆனால் அவர்களின் நம்பிக்கை பெரியது. அந்த இரவு கொள்ளையர்கள் ஊருக்கு நுழைந்தார்கள். அவர்கள் ஊரை அழைக்க விரும்பினர். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல அல்ல. ராஜா மற்றும் அவரது வீரர்கள் கொடுக்கப்பட்ட உத்தரவுகளை அனுப்பி கொள்ளையர்களை முற்றிலும் தோற்கடித்தனர். கொள்ளையர்கள் ராஜாவின் வீரத்தால் அதிர்ந்து தப்பிக்க முயன்றனர். ஆனால் மதுரை மற்றும் மற்ற வீரர்கள் அவர்களை முற்றிலும் பிடித்தனர். கொள்ளையர்கள் அப்படியே அங்கு சரணடைந்தனர். ராஜா மகிழ்ச்சியுடன், நமது மக்கள் இனி பாதுகாப்பாக இருக்கின்றனர். இதை நாம் செய்தது அவர்களின் நம்பிக்கையை உறுதி செய்துள்ளது. அதற்கு ஊரின் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன், ராஜா வாழ்க, மதுரை வாழ்க என குரல் கொடுத்தனர். இப்படி ராஜா வீரசேகரன் தனது மக்களின் நம்பிக்கையை மறுபடியும் பெற்றார். மதுரையின் நம்பிக்கையும் வீரமும் அவர்களின் நாட்டின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தியது. அந்த நாள் அவர்கள் மக்களின் இருதயத்தில் ஒரு அசாதாரணமான இடத்தை பிடித்தனர். மன்னனுக்கும் அவரது விசுவாசமான வீரருக்கும் மக்களின் நன்றி நபிதல்கள் இருந்தது. கதை இது மாத்திரமல்ல, இது ஒரு வீரத்தின், நம்பிக்கையின் மற்றும் அதே சமயம் நாட்டின் மீது வைத்துள்ள அன்பின் கதை. இவர்கள் நாடு முழுவதும் வெற்றி கொண்டு மக்களின் உள்ளத்தில் நீடித்த நினைவாக வாழ்ந்தனர். இந்த தைரிய கதை எப்போதும் நினைவில் இருக்கும் ஒரு வீரத்தின், வலிமையின் மற்றும் மக்களின் நம்பிக்கையின் சின்னமாக இருந்தது.